பாஸ் நான் வெளிநாடு போகிறேன் பாஸ். இங்கே இருந்து கஷ்டப்பட வெயில் மது கிடக்கு. வெளியில் போனாக்கத்தான் நல்லா இருக்காங்க. நான் வெளியில் போகிறேன் பாஸ். சரியா நான் கஷ்டமாக இருக்கீங்க. வாழ்க்கை உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? காலையில் 4:30 மணிக்கு ஒழும்போணும். சரியா அவனே சமைச்சு சாப்பாடை கட்டணும். அவன் போய் சாப்பிட்றதுக்கு அங்கே கொண்டு விடுவான இடங்கள் நீங்கள் போய் பார்க்கணும். போய் பார்த்தா அங்கே இங்கேருந்து பார்க்குற நேரம் நல்லா இருக்கா, ஷூ ஓட்டு வர நல்லா செலவழிக்கான்னு நினைக்காங்க. அவன் அங்கே படுற ஒவ்வொரு வேதனையும் அந்த ஜெயில் வாழ்க்கையை விட மோசம் தெரியுமா? ஜெயிலுண்டான சமைச்சு வச்சு சாப்பாடை சாப்பிடுத்து சும்மா இருக்கிறது தான் ஜெயில் வாழ்க்கை. ஆனால் ஜெயிலை விட அங்கே மோசம். அவனே சமைச்சு அவனே சாப்பிடணும். அவனுக்கு காய்ச்சல் என்ன வந்ததுன்னா அவனே குளிச்சு எடுத்து அவனே குடிக்கணும். தம்பி நீ இங்கே உழைச்சிட்டு போறா, வீட்டை ஒன்று உங்க அம்மா சமைச்சு வச்சுப்பாவு. அதில் சாப்பிடுத்து ஆறுதலா புள்ள குட்டி தங்கச்சி சௌரம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அங்க அவன் 2-3 வருஷத்துக்கு ஒன்றையும் காணல. ஆறாண்டு எந்தெந்த நாட்டுக்காரான்னு தெரியா, நம்மளோட பாச தெரியா வந்தா முக்காசி பேர் இருப்பான். என்ன பாசையில கதைக்கிறன்னு தெரியா, எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனை அங்க போய் உழைக்கிறன்ற விட தியாகம், இனிலண்ட தியாகம் செஞ்சுதான் அந்த காசு செஞ்சு அனுப்புறானு. அப்படி அனுப்புற காசை என்ன செய்யறாங்க நம்ம நாட்டுல? அவனோட பொஞ்சாயி மாதிரி அதை மிச்சம் பிடிக்காங்க. இல்லை அவன் வார நேரம் உண்டு மேடிக்கு இல்லை விட்டு. அவங்க இங்க பாருங்க பைக்கு எடுத்துட்டு ஆடம்பர வாழ்க்கையும் லிப்டிக்கலும் பேசியலும் அந்த அவன் படுற கஷ்டத்தை ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து பார்ப்பாங்கண்டா தம்பி. ஒரு நாள் அப்படி செலவழிக்க மாட்டாங்க. ஏன்டா அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இங்க காசு அனுப்புறான். அதில் கொண்டு விளங்குது இல்லை உண்மையா அந்த வாழ்க்கைய ஒரு நாள் நான் அதுகள் போய் வாழ்ந்து பார்க்கணும். பார்த்தா தான் அங்க அவன் படுற கஷ்டம் வரும். நீ வெளியில போற வேலையில முட்டு போடு தம்பி. நம்ம ஊர்ல நல்ல தொழில் இருக்கு, வேலை செஞ்சியா நிம்மதியா வீட்டை போய் சந்தோஷமா இருந்தியா, அதான் தம்பி வாழ்க்கை. நம்ம காசு இருந்து என்னடா விரியோசனம்? காசு இருந்து என்ன விரியோசனம்? சந்தோஷம் இருக்கணும், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். நீ இப்போ வெளியில போனீங்கன்னா அது உண்மையா ஒரு பெரிய ஒரு ரிஸ்க். நீ போய் அங்க போய் அனுபவிக்கினா தான் அதுல அருமை விளங்கும்.